வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு, ஹெல்த்தியான மைண்ட் செட் இருக்கிறதுக்கு, ஒரு டேவை ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தி மைண்ட் செட் இருக்கணும். தென் ஒரு டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், அந்த டேவை டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூஸ் பண்ணணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி சில நேரங்களில் அதை செய்ய முடியாமல் போயிடுது. இப்போ இதற்கு உண்டான ரீசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சொல்யூஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி வந்து நான் வந்து ஒரு 10 விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 10 விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த டேவை ப்ரொடக்டிவாகவும் ஹெல்தி மைண்ட் செட்டை வச்சுக்கிறதுக்கும் உதவக்கூடிய விஷயமா இருக்குது. இது முதலாவது விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு டூ டூ லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூ டூ லிஸ்ட்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எந்தெந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு எழுதணும். தென் அந்த ஒர்க்கு எந்தெந்த டைமிங்லேருந்து எந்தெந்த டைமிங்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ இப்படி நம்ம எழுதும்பொழுது நம்மளுடைய ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எழுதி வைக்கும்பொழுது நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்றது நம்ம மைண்டில் இருக்கும். தென் அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்படி நம்ம தெரியும்பொழுது அதை நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். பாருங்கள், அதை வந்து அதுக்கு உண்டான நேரத்தை நம்மளால் கரெக்டாக ஒதுக்க முடியும். அதை வந்து கரெக்டான டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு டூ டூ லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எழுதும்பொழுதே உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களால் அதை செஞ்சு முடிக்க முடியும் பாருங்கள். ஸோ அதனால் ஒரு டூ டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் காலை சீக்கிரம் எழுந்திரிக்க போகிறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க எல்லாத்தையும் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ எழுதும்போது உங்கள் மைண்டில் அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும். அந்த வேலைகளை கரெக்டான டைமில் செய்ய முடியும். ரெண்டாவது விஷயமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சின்ன விஷயங்களை செய்கிறது பாருங்கள். அதாவது காலை எழுந்திரிக்கும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை பாயை வந்து எடுத்து ஓரமாக வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் குப்பைகள் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வைக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் உண்டாகும். ஸோ அப்படி நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது இது மட்டும் கிடையாது, வேறு ஏதாச்சும் வேலைகள் இருந்தாலும் நீங்கள் செய்ய கூட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது உங்களுக்கே கொஞ்சம் ப்ரைடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சப்போஸ் அந்த டே உங்களுக்கு சரியாக போகல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு வேலையில் சரியாக செஞ்சுருக்கும் பொழுது பரவாயில்ல, இன்றைக்கி இந்த டேயில் எதையாவது பண்ணியிருக்கோம் உருப்படியா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்தி மைண்ட் செட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேவை ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதோ ஒரு பண்ணணும்னா கூட உங்களுக்கு சரி பரவாயில்ல நீங்கள் ஒரு காட்ச் பண்ணி முடிச்சுடுறோம், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த மூளைகளில் இருக்கக்கூடிய நியூரான்ஸாக இருக்கட்டும், தென் அது வந்து பார்த்திங்கன்னா புது பாத்வேஸாக கண்டுபிடிக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் புது விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து உங்களால் புது விஷயங்களை உருவாக்கவும் முடியும். அதாவது டிசைனிங் ஸ்கில்ஸ், இந்த இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். புது விஷயங்களை செய்யும்போது நீங்கள் சேம் பேட்டர்ன்லேயே ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உங்களால் பெரிய விஷயங்களை செய்ய முடியாது. ஒரே விஷயத்தை செய்ய முடியும், பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்பொழுது புதுசாக கற்றுக்கும் பொழுது தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் டே ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் வாட்டர் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிக்கிற அந்த ஒரு ஹேபிட் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தண்ணி மட்டும் குடிப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் வார்ம் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிசிக்கலாகவே அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டையுமே ரொம்ப ரிலீஃப் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. பொதுவாகவே நம்ம எல்லாத்தையுமே தண்ணின்றது ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளோட பாடியில் 70% பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து நம்ம சரியான டைமில் எடுக்கணும், சரியாக நம்ம அளவில் எடுக்கணும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்காது. ஸோ நம்ம தண்ணியை கரெக்டாக குடிக்கும்பொழுது உடல் சூடு இந்த மாதிரி சொல்கிறாங்க, பாடி ஹீட் அதெல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். காலை எழுந்திரிக்கும் போது வார்ம் வாட்டரில் உங்களுடைய டே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. தென் ஃபிஃப்த்து ஒன்றா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாடியே மூவ் பண்ணணும். தென் பார்த்திங்கன்னா நம்ம மேலே சன்லைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாடி மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறோம், தென் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம பாடிக்கு மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பெட்டோட சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவ்னஸ்ஸையும் இல்லாமல் இருக்கும்போது ஃபிசிக்கலாக ஆக்டிவ்னஸ்ஸே இல்லை அப்படின்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வடைஞ்சிடும். தென் பார்த்திங்கன்னா
நம்ம ரொம்ப சோம்பேறித்தனத்துக்கு ரொம்ப உள்ளாயிடும். ஸோ அதனால் பாடி எப்பயும் மூவ்மெண்ட்லேயே வச்சுக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஐடியில் அப்படி உட்காரும் பொழுது நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும்போது ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ தென் 6வது விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே பச்சை தண்ணிலாம் குளிப்போம். சில பேருக்கு சுடு தண்ணியெல்லாம் குளிப்பாங்க. பச்சை தண்ணி குளிக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் நல்லா கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை தண்ணி குளிக்கும்போது நடக்கும். ஸோ அதனால் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவே தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் ஃபீவரிஷாக இருக்கும்போது இல்லை கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற நேரங்களில் நம்ம எப்பயுமே பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவே நம்மளுடைய ஹெல்தி மைண்ட் செட்டுக்கும் டேவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கிறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் 7th ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரேயர் பண்ணக்கூடியது. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃபாக நம்ம ப்ரேயர்லாம் பேசிக்கிறது. ஸோ ப்ரேயர் பண்ணும்பொழுது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்பொழுது ஸோ நமக்கு வந்து ஹெல்த்தியான டே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய பிளெஸிங் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்கும்பொழுது அந்த டே வந்து நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஹெல்த்தியான மைண்ட் செட் நமக்கு இருக்கும். தென் ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் 7th ஒன். தென் 8th ஒன்று நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிறோம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றப்போ ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா வேலைக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது. ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம சாப்பிட்ணும். ஆல்ரெடி நம்ம நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிட்ருப்போம். 8-9 மணி தான் சாப்பிட்ருப்போம். தென் மறுபடியும் மார்னிங் 8 o'clockலேருந்து 9 o'clock தான் சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட ஒரு 12 hours பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ இந்த 12 hours நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எனர்ஜி அதில் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி வந்து நிறையா வேஸ்ட் ஆகிடும். தென் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி சாப்பிட ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும். இது 8th ஒன்றா இருக்குது. தென் 9th ஒன்றா இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே மெடிடேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஸோ நம்ம கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறேன். ஸோ அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய பலம் நமக்கு வேணும், ஆற்றல் வேணும், எனர்ஜி வேணும். இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலேஜ் வேணும். அதை வந்து சரியாக செய்யக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ நமக்கு வந்து மைண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும். தென் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம், கடவுள்கிட்ட மெடிடேட் பண்ணலாம். தென் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால் அந்த ஒர்க்கை நல்லா செய்ய முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஒன்றா இருக்குது. தென் 10th ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டூ லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களில் இது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணியே ஆகுன்ற மாதிரி இருக்கும். இல்லை இந்த வீக்குள்ளே பண்ணியே ஆகும், ஒரு டெட்லைன் இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணி முடிச்சே ஆகுன்ற மாதிரி காரியங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை மூலம் முடிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிருக்க லிஸ்ட்டில் அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலைய முடியும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தென் அதன் பிறகு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை முடிக்கலாம். ஸோ இப்படி முடிக்கும்போது நீங்கள் நினச்சதை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் நினச்சதை ப்ரொடக்டிவாக அந்த டே ஸ்பெண்ட் பண்ண முடியும். தென் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான மைண்ட் செட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அது மெடிடேட் பண்ணுங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பாடி மூவ்மெண்ட் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை கற்றுக்கணும். ஒரு வேலை செய்ய போகிறது முன்னாடி அதுக்கு டூ லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம டிவைட் பண்ணும்போது ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். அது மொத்தமாக இருக்கும்போது தான் அதை நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதனால் டிவைட் பண்ணி பண்ணுங்கள். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா கடவுளுடைய பிளெஸிங்ஸ் இருக்கணும், நம்ம கடவுளுடைய கிரேஸ் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜே கடவுள் தான் கொடுக்குறாரு. ஸோ ஸ்ட்ரென்த் வேணும், நமக்கு நல்ல எனர்ஜி வேணும். எனர்ஜி எல்லாத்தையுமே கடவுள் தான் கொடுக்குறாரு. ஸோ அதனால் ஒரு ஒர்க் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஸோ அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளியர் மைண்ட்ஸ் கிடைக்கும். ப்ரொடக்டிவாக டேவை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.